Hey guys, welcome back to our channel. So 13th video under simplified English usages playlist. So 12th video I mean previous video to for எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு we have seen, and in that video above over இது எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. One of our subscribers has asked. So அதனால அந்த டாபிக் எடுத்துட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். இந்த மாதிரி இந்த டாபிக்லாம் வந்து நீங்கள் கிராமர் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களோ, just drop it all those things in the comment box so that we can make it up in the upcoming days. Alright, so இன்னைக்கு இந்த வீடியோவில் above over ரெண்டுமே மேலே, above மேலே overனால மேலே அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ don't miss it, watch till the end and learn something new this evening. Alright, so overக்கு பாருங்க, when both the surfaces are touching. above when both the surfaces are not touching. So ரெண்டு surfaces touch ஆச்சு அப்படின்னா over யூஸ் பண்ணணும். ரெண்டு surfaces touch ஆகல அப்படின்னா above யூஸ் பண்ணணும். அது என்ன surface அப்படின்னு கேட்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். Alright, so this is an example for the topic over. I usually wear shirt over my t-shirt. I usually wear shirt over my t-shirt. W-E-A-R. அது wearன்னு சொல்லக்கூடாது, wearன்னு சொல்லணும். Look at the Tamil statement. நான் பொதுவாக என் டிஷர்ட் மேலே ஷர்ட் போடுவேன், டிஷர்ட் மேலே ஷர்ட் போடுவேன். ஸோ இங்கே மேலே வந்திருக்கு, நான் ஓவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டெஃபினேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த இமேஜில், ஸோ அதில் இருக்க டெஃபினேஷன் நீங்கள் வந்து யூ கேஸ் ஹேவ் டு கம்பேர் ஹியர். வென் போத் த சர்ஃபேசஸ் ஆர் டச்சிங் ஓவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே ரெண்டு சர்ஃபேசஸ் என்ன, ஷர்ட் டிஷர்ட். ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று டச் ஆகுது, அதனால நான் ஓவர்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ரெண்டு சர்ஃபேசஸ் டச் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்த மேலே அப்படிங்கிற தமிழ் வேர்டு இருந்துச்சுன்னா அங்கே ஓவர் தான் யூஸ் பண்ணணும். Another example for you guys so that you will not be having any confusion. Ask him to put his hand over his mouth and cough. Ask him to put his hand over his mouth and cough. அவனை வாய் மேலே கையை வச்சு இரும்ப சொல்லு. ஸோ இங்கேயும் டூ சர்ஃபேசஸ் இருக்குது. ஏன்னா வாய், இன்னொன்று கை. ஸோ ரெண்டும் டச் ஆகுது, அதனால வந்து டச் ஆகுறதுனால அங்கே மேலேன்னு வந்ததுனால நான் ஓவர் அப்படிங்கிற ஒரு ப்ரெப்போசிஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவர் பார்த்தாச்சு. நவ் லெட்ஸ் மூவ் டு above. ஸோ above என்ன டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம். when both the surfaces are not touching. ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கும், அந்த ரெண்டு சர்ஃபேஸஸுமே டச் ஆகாமல் இருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்றும் டச் ஆகாது. அப்படி இருந்தால் above. We'll see with some examples so that you will understand very easily. Alright, the sun is above the garden. The sun is above the garden. தோட்டத்துக்கு மேலே சூரியன் இருக்கு. வெரி ஈஸி, ரைட்? ஸோ இங்கே above ஏன் யூஸ் பண்ணுறோம்? there are two surfaces here. sun ஒன்று, garden ஒன்று. சன்னு garden டச் ஆகுதா, டச் ஆகல, அதனால above யூஸ் பண்ணியிருக்கோம். இதே டச் ஆச்சு அப்படின்னா அங்கே ஓவர் யூஸ் பண்ணணும். as such simple. Another example, we were flying above the clouds. We were flying above the clouds. Past continuous. நாங்கள் மேகங்களுக்கு மேலே பறந்து கொண்டு இருந்தோம். ஸோ இங்கே ரெண்டு சர்ஃபேசஸ் என்ன, நீங்கள் ஒன்று, தென் கிளவுட்ஸ் ஒன்று. நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, மேபி பிளெயினாக கூட இருக்கலாம், ரைட்? ஸோ பிளெயின் ஒன்று, கிளவுட்ஸ் ஒன்று. ஸோ ரெண்டுக்கு ரெண்டும் டச் ஆகலை, அதுக்கு மேலே இருக்கிறனால அங்கே வந்து above யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் a simple difference between over and above. ரெண்டும் டச் ஆச்சுன்னா ஓவர் போடுங்க, ரெண்டு சர்ஃபேஸும் டச் ஆகலைன்னா above போடுங்க. ஃபைன். இதுக்கு வந்து ஓவர் above இன்னும் சில யூசேஜஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா யூசேஜஸ். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். Alright, so this is the first extra usage, movement. That's nothing but when something crosses another thing. Another thing அப்படின்னா ஒரு விஷயத்து மேலே இன்னொரு விஷயம் கிராஸ் ஆகுது. அதாவது ஒரு சர்ஃபேஸ் மேலே இன்னொரு சர்ஃபேஸ் கிராஸ் ஆகுது. அதாவது லைக் கீழே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அதுக்கு மேலே இருக்க சர்ஃபேஸ் கிராஸ் பண்ணுது, மூவ் ஆகுது. அந்த மாதிரி மூவ்மெண்ட் வரும்போது ஓவர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். Look at the example so that you will understand very easily. The plane flew over the school several times. The plane flew over the school several times. Fly, past tense, flew. ஓகே, அந்த பிளேன் வந்து ஸ்கூல் மேலே பல தடவை பறந்துச்சு. ஸோ இங்கே நல்லா யோசிச்சு பாருங்கள், இங்கே ஓவர் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ரெண்டு சர்ஃபேசஸ் இருக்குது, ஸ்கூல் ஒன்று இருக்குது, பிளேன் ஒன்று இருக்குது. ஸ்கூல் மூவ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ மேலே இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் என்ன, பிளேன், அது வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது, கிராஸ் ஆகுது, ஸ்கூல் மேலே கிராஸ் ஆகுது. அந்த டெஃபினேஷன் இதோட மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சர்ஃபேஸ் மேலே இன்னொரு சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து ஓவர் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, well, another usage, another extra usage. Age, amounts and speed. ஒரு ஏஜை பற்றி சொல்லும் போதும் ஓவர் யூஸ் பண்ணணும், அமௌண்ட்டை பற்றி சொல்லும் போது ஓவர் யூஸ் பண்ணணும், அண்ட் ஸ்பீட் பற்றி யூஸ் பண்ணும்போது கூட நம்ம ஓவர் யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம பார்க்கலாம். Look at the example. Don't drive over 100 miles per hour. Don't drive over 100 miles per hour. 100 மைல் வேகத்துக்கு மேலே ஓட்டாத.
போகாத. ஸோ இங்கே மேலான்னு வந்திருக்கு, ஓவரா அபோவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே வந்து ஸ்பீடை டினோட் பண்ணுது. ஸோ ஸ்பீடை டினோட் பண்ணுறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மேலான்னு வந்தோம்னா ஓவர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். வெரி சிம்பிள். Alright, the next example. Over 100 people were standing there. Over 100 people were standing there. 100 பேர்த்துக்கு மேலே அங்கே நின்றுட்டே இருந்தாங்க. So this comes under past continuous. Tenses ரொம்ப ரொம்ப important. There are 12 tenses. So spoken English படி வரும்போது 16 tenses இருக்கு. All these 16 are very very utterly easy தான் நான் சொல்வேன். It hardly takes only 45 minutes or 1 hour to get completed. ரொம்ப ஈஸி தான். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், I'll teach you. Right? Fine. So getting back to this topic. இங்கே வந்து over நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அமௌண்ட்டை இதை டினோட் பண்ணுது. அமௌண்ட்டுன்னு இங்கே காசு பணம் அதை நினச்சிக்க வேணாம். ஒரு குரூப்பை டினோட் பண்ணுது. ஒரு அமௌண்ட், இங்கே ஒரு அமௌண்ட்டுங்கிறதுனா ஒரு 100 பீப்புள் அந்த மாதிரி. நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மோர் தென் 100 பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போல்லாம் மோர் தென் வருதோ அந்த மோர் தெனை தூக்கிட்டு ஓவர் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் போடுங்க. தட்ஸ் ஆல். The next one, the next example. You are not allowed to drink unless you are over 18 years old. You are not allowed to drink unless you are 18 years old. உனக்கு 18 வயசுக்கு மேலே இல்லாவிட்டால் குடிக்க உனக்கு அனுமதி இல்லை. ஸோ ஐம் சாரி ஃபார் கிவிங் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ இது ஆப்டாக இருக்குன்னு நான் போட்டேன். ரைட், நத்திங் அபார்ட், ஃபைன். ஸோ இங்கே வந்து ஏஜ் நான் டினோட் பண்ணுறேன், அதனால் வந்து ஓவர் அப்படின்னு. மேக் ஷூர் ஏஜ் டினோட் பண்ணால் ஓவர் போட்டுருமான்லாம் அப்படிலாம் கிடையாது. ஸ்பீடை டினோட் பண்ணால் ஓவர் போடணுமா, இட்ஸ் நாட் லைக் தட். ஐ எம் ஜஸ்ட் சேயிங் அந்த மேலே அப்படின்னு வரும்போது இதை யூஸ் பண்ணணும். ஒரு ஏஜுக்கு பக்கத்தில், வயசுக்கு பக்கத்தில் மேலே வந்துச்சா ஜஸ்ட் யூஸ் ஓவர். ஒரு ஸ்பீடு பக்கத்தில் மேலே 80 மைலுக்கு மேலே 70 கிலோமீட்டருக்கு மேலே ஜஸ்ட் யூஸ் ஓவர். அப்போ தான் வந்து ஓவர் யூஸ் பண்ணணும். சும்மா நார்மலாக போகிறதுக்குலாம் வந்து ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, alright, so overோட extra usages பார்த்தாச்சு. Let's move on to the extra usages of above. Alright, height, rank and temperature. ஒரு height பக்கத்தில் if you get a Tamil word மேலே use above, and rank மேலே வந்துச்சுன்னா use above, and temperature பக்கத்தில் மேலே வந்துச்சுன்னா use above as well. We'll see with some examples. That mount is 5,000 meters above sea level. That mount is 5,000 meters above sea level. கடல் மட்டத்திலிருந்து அந்த மலை 5000 மீட்டர் மேலே இருக்குது. ஃபைன். ஸோ இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஹைட்டை நான் டினோட் பண்ணுறேன். அதனால் வந்து ஹைட்டு பக்கத்தில் மேலே அப்படின்னு நான் தமிழ் யூஸ் பண்ணியிருக்கனால நான் அபவ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். When the temperature reaches 28 degrees Celsius above, it turns off automatically. When the temperature reaches 28 degrees Celsius above, it turns off automatically. டெம்பரேச்சர் 28 செல்சியஸுக்கு மேலே போன உடனேயே அது தானாகவே ஆஃப் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு டெம்பரேச்சர் அதுக்கு பக்கத்தில் மேலேன்னு வந்திருக்கு. ஆப்வியஸ்லி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அபவ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஹியர் கம்ஸ் த செகண்ட் எக்ஸ்ட்ரா யூசேஜ் ஆஃப் த ப்ரொபோசிஷன் அபவ். டாக்குமெண்ட்ஸ் அண்ட் புக்ஸ் when referring to something that is already stated. டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, டாக்குமெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். எப்போல்லாம் யூ வருதோ அது யூவாக தான் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரைட். ஸோ டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடாது, டாக்குமெண்ட்னு தான் சொல்லணும். இது என்ன அப்படின்னா மோஸ்ட்லி மெயிலில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட். அதாவது வந்து ஆல்ரெடி ஸ்டேட் அப்படின்னா வந்து குறிப்பிடப்பட்டது. ரைட். ஆல்ரெடி குறிப்பிடப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து டினோட் பண்ணும்போது அந்த இடத்துல மேலன்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் அபவ் தான் யூஸ் பண்ணணும். இது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். Look at the example. You have to submit the above mentioned documents. You have to submit the above mentioned documents. நீ மேலே குறிப்பிடப்பட்டுள்ள டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். இது மெயிலில் நம்ம ஆஃபன் யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ மேலே ஒரு டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து மேலேன்னு வந்துச்சுன்னா அங்கே வந்து அபவ் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணுங்க. அண்ட் கைஸ், தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் யூசேஜஸ் ஆஃப் த ப்ரொபோசிஷன்ஸ் ஓவர் அண்ட் அபவ். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் அபவ் ஓவர் கன்ஃபியூஸ் இல்லாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பிலீவ் பண்ணுறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் ட்ராப் பண்ணுங்க காமெண்ட் பாக்ஸில். வில் மேக் இட் அவுட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. So see you soon everybody with all new brand video. Until then, bye bye, take care.